Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். மகாதானபுரத்தில் தொடங்கி 0 பாயிண்ட் வரை இந்த ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மகாதானபுரம் ரவுண்டானாவில் விஜய் சைக்கிளில் வட்டம் அடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இருபுறமும் மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அங்கு மக்கள் எவ்வளவு நேரமாக அங்கு காத்திருக்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, விவரங்கள்? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக விஜய் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் மகாதானபுரம் ரவுண்டானா பகுதிக்கு வந்திருக்கிறார். இந்த பகுதியில இந்த பகுதி என்பது கன்னியாகுமரி காஷ்மீர் இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் இருந்துதான் அனைத்து வாகனங்களும் செல்ல வேண்டும். இந்த பகுதி முழுவதுமே தற்போது 2 புறமுமே பொதுமக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். நடுவுல அவருடைய வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் பஸ்ல சென்று பிரச்சாரம் செய்து அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது சைக்கிள்ல வலம் வந்த விஜய் தற்போது அந்த வாகனத்தின் மீது இருந்தவாறு பொதுமக்களை சந்திக்கிறார். பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர் பேசுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக நிர்வாகிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த பகுதியை சூழ்ந்து இருக்கிறார்கள். ஆங்காங்கே அதிகமான பொதுமக்களும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல தற்போது அந்த ரவுண்டானாவை சுற்றியுள்ள பகுதி முழுவதுமே இருசக்கர வாகனத்துல சைக்கிள் சென்றவாறே தற்போது அவர் விஜய் மக்களை சந்தித்தார். அங்கு இருந்த மாற்றுத்திறனாளி ரசிகர் ஒருவரையும் நேரில் சந்தித்து கைகுலுக்கி அவரையும் பார்த்து உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து தற்போது இந்த வேன் பேருந்து மூலம் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அந்த திட்டம் சரி செய்யப்பட்டு அந்த பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு பொதுமக்களை அவர் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். என்னை கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராகவும் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் அறிவித்து பாமர மக்களும் உயர்ந்த இடத்திற்கு வரலாம் என சான்றுரைத்துள்ளார். அவர்களுக்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக தலைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன் அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் தலைவரே, காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.